ஸ்ரீகுருப்போ நமஹ. நமசிவாயம் நமசிவாயம். காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார் தம்மை நன்னறிக்கு உய்ப்பது வேதம் நான்கிலும் மெய்ப்பொருளாவது நாதன் நாமம் நமசிவாயவே. எல்லாம் வல்ல அம்மையப்பனாக விளங்கக்கூடிய உமா மகேஸ்வரனுடைய பாதார விந்தங்களையும் ஸ்ரீ ஸ்ரீ பர்வதவர்தனி அம்பாசமேத ராமேஸ்வர ராமநாத பெருமானுடைய திருவடிகளையும் என்னுடைய குருநாதரையும் இந்த நாயடியின் கனவிலும் நினைவிலும் நித்தம் நித்தம் பூஜை செய்யக்கூடிய அன்னை ஆதிசக்தி ஜெகன்மாதா என்னுடைய உபாசனை தேவதை ஸ்ரீ ஸ்ரீ வாராகி அம்பாளுடைய மலரடிகளையும் பணிந்து உலகம் முழுவதும் வாழக்கூடிய ஸ்ரீ வாராகி பக்தி டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசனேசன் சுவாமியுடைய நல்லாசிகள், வாழ்த்துக்கள். ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி. நமச்சிவாயம். அன்பு பக்தர்களே, அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஹாப்பி நியூ இயர், ஹாப்பி நியூ இயர். பிறக்கின்ற இந்த ஆங்கில புத்தாண்டு 2025 மிகுந்த எதிர்பார்ப்புகளுக்கு இடையே இந்த வருஷமாவது நமக்கு நல்லா சிறப்பாக அமையுமா, ஏதாவது நல்லது நடக்குமா? நிறைய அன்பர்கள் ஏதேனும் ஒரு சேஞ்சஸ் நடக்கணும், ஏதாவது ஒரு மாற்றம் வரணும். இந்த போன வருஷம் 24 பரவாயில்ல சாமி, எப்படி இருந்ததுன்னா பரவாயில்ல சாமி, பட் ஆனால் நான் நினச்ச அளவுக்கு அது இல்லை, நான் எதிர்பார்த்து நிறைய விஷயங்கள் அதில் நடக்காமல் போச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லைனாக்கா, இல்லை சாமி அது கொஞ்சம் மாற்றங்கள் நிறைந்ததாக இருந்தது, ஸோ நான் இந்த வருஷம் நான் ரொம்ப எதிர்பார்ப்போடு காத்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றங்களை எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய உலகம் முழுவதும் வாழக்கூடிய என் அன்பு பக்தர்களே, உங்கள் அனைவருக்கும் பிறக்கின்ற இந்த 2025 ஆங்கில புத்தாண்டு சிறப்பான முறையில் உங்களுடைய எண்ணங்கள் எல்லாம் தர்மத்திற்கு கட்டுப்பட்டு நியாய தர்மமான உங்களுடைய சிந்தனைகளும் அல்லது உங்களுடைய எதிர்பார்ப்புகள் இருக்குமே, ஆனால் அவையெல்லாம் குருநாதருடைய ஆசீர்வாதம், அன்னை வாராகி உங்களுக்கு துணை நிற்பால். வாராகி அம்பாளோட அனுகிரகம் உங்களுக்கு கிடைக்கட்டும். இந்த புத்தாண்டை பொறுத்தவரையிலும் 3 பெயர்ச்சிகள் நடக்க போகுது. அதில் சனிப்பெயர்ச்சின்னு ஒன்று வருதுங்க. இந்த சனிப்பெயர்ச்சி எப்போ வருதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா மார்ச் மாதம் 29ஆம் தேதி வருது. இதுக்கு தனியாக நம்ம ஒரு பதிவு போட போகிறோம், அது வேறு விஷயம். இந்த 2025 புத்தாண்டு ராசி பலன் எதை நம்ம பேஸ் பண்ணி சொல்கிறோம்னா, 3 விதமான பெயர்ச்சிகள் வருகின்றன. ஒன்று, மார்ச் 29ஆம் தேதி அன்று நடைபெற இருக்கின்ற சனிப்பெயர்ச்சி திருக்கணிதத்தின் பிரகாரம். அதற்கு பிறகு மே மாதம் நடைபெற இருக்கின்ற 2 பெயர்ச்சிகள், ஒன்று ராகு கேது பெயர்ச்சி, இன்னொன்று குரு பெயர்ச்சி. அப்போ 3மே ரொம்ப முக்கியமான கோள்கள். சனி பகவானை பற்றி சொல்ல வேண்டியதில்லை, குருவை பற்றி சொல்ல வேண்டியதில்லை, ராகு கேதுவை பற்றி நிறையவே சொல்ல வேண்டியது இல்லை. அப்போ இந்த 3 முக்கியமான பிளானட்ஸ் அந்த டிரான்சிட் ஆக போது. ஸோ இந்த டிரான்சிட்டை பேஸ் பண்ணி 12 ராசி அன்பர்களுக்கும் ஸ்பெசிஃபிக்காக உங்களுடைய ராசிக்கு என்ன மாதிரியான சேஞ்சஸ் ஏற்பட போது, என்ன மாதிரியான மாற்றங்கள் நிகழப்போகுது, திருமணங்கள் நடக்குமா, பிஸ்னஸ் எப்படி இருக்கும், உங்களுடைய ஜாப் கேரியர் எப்படி இருக்கும், கேரியரில் என்னெல்லாம் சேஞ்சஸ் ஏற்பட போகுது, என்னெல்லாம் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்க போகுது. அதே போல் எஜுகேஷன்ஸ், மாணவ செல்வங்களுக்கு கல்வி, உயர்கல்வி அல்லது ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் போன்ற நீட்டு போன்ற எக்ஸாம்லாம் உங்களுக்கு எப்படி அமைய போகுது, குடும்பம் எப்படி இருக்க போகுது, மெயினாக இன்கம். நீங்கள் எந்த ஸ்டேஜில் இருந்தாலும் இன்கம், வருமானம் ரொம்ப முக்கியம். அது நீங்கள் பிஸ்னஸ் ஆக்டிவிட்டீஸில் இருந்தாலும் சரி தான், ஜாப் ஆக்டிவிட்டீஸில் இருந்தாலும் சரி தான், ஃபேமிலி செக்டராக இருந்தாலும் சரி தான், ரிட்டையர்டு பர்சனாக இருந்தாலும் சரி தான், ஏஜ்டு பர்சனாக இருந்தாலும் சரி தான், அல்லது மிடில் ஏஜில் இருந்தாலும் சரி தான். ஸோ மணி நீடு. அப்போ உங்களுடைய அந்த இன்கம் ஆக்டிவிட்டீஸ் எப்படி இருக்க போகுது, வருமானம் எப்படி இருக்க போகுது. நிச்சயமாக 12 ராசி அன்பர்களுக்கும் பிறக்கின்ற இந்த ஆங்கில புத்தாண்டு எல்லா வகையிலும் சிறப்பாக அமையப் போகிறது என்பதை சொல்லிக்கொண்டு, வாருங்கள் அன்பர்களே, உங்கள் ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்த்துடுவோம். அன்பார்ந்த கன்னி ராசி நேயர்களே, கன்னி ராசி நேயர்களே, அற்புதமான வருஷம். நினச்ச காரியங்களையெல்லாம் செய்து முடிக்கக்கூடிய காலம். ஏன் தெரியுமா? இந்த 2025 3 பெயர்ச்சிகள் வருதுன்னு சொன்னேன்.
அதில் முதல் விஷயமே, முதல் சப்ஜெக்டே என்னன்னு கேட்டிங்கன்னா, தொழில் ஸ்தானத்தை 2 கிரகங்கள் பார்க்க போகுது, ராகுவும் குருவும். குரு போய் 10ல் உட்கார போகிறாருங்க. 10ல் உட்காந்தா பதவி ஆபத்து வந்துடுமே. ஆமாம், ஆபத்து வரட்டுமே. சாமி என்ன இப்படி எளிமையாக சொல்கிறீங்க, ஆபத்து வந்தா? சார், அதை விட உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்துக்கு ராகு வரப்போகிறாரு. இந்த 6ல் இருக்கக்கூடிய ராகு 10ல் இருக்கக்கூடிய குருவை தொடர்பு கொள்ள போகிறார். குருவும் ராகுவும் சேர்ந்து மிகப்பெரிய குரு சண்டால யோகத்தை ஏற்படுத்த போகிறார்கள். அப்போது கன்னி ராசி அன்பர்களே, உங்களுக்கு எதிரிகள் போடும் கணக்கு ஒன்று, உங்களுக்கு நடக்க போகும் கால நேரம் போடும் கணக்கு ஒன்று. எதிரி உங்களை காலி பண்ணணும்னு நினைப்பான், உங்கள் வேலையை முடிச்சிடணும், உங்கள் ஜோலியை முடிச்சிடணும்னு நினைப்பான், உங்களை பிழைக்கவே விடக்கூடாதுன்னு நினைப்பான் எதிரி. அவன் போடுற கணக்கு ஒன்றா இருக்கும். இவன் இந்த வேலையை விட்டு இவன் நிப்பாட்டியாச்சுன்னா இவன் வேலைக்கே முன்னுக்கு வர முடியாதுன்னு நினைப்பான். அல்லது உங்கள் தொழிலில் தடையை ஏற்படுத்தியாச்சுன்னா நமக்கு காலை கீழே இருப்பான்னு நினைக்கலாம். அப்போ எதிரி ஒரு கணக்கு போட்டான்னா உங்களை அழிக்கணும்னு நினச்சாலுமே கூட, யார் வேண்டுமானாலும் இருக்கலாம், உங்களை அழிக்கணும்னு நினச்சாலுமே கூட, கன்னி ராசி நேயர்களே, காலமும் நேரமும் அன்னை வாராகி இருக்கின்றாள். சார், தெய்வம் இருக்குது சார், உங்களை காப்பாற்றுவதற்கு சிவபெருமான் இருக்கின்றார், அவரும் உங்களை காப்பாற்ற போகிறாரு. இறைவனுடைய அனுகிரகம் பெற்ற ராசியாக கன்னி ராசி அமைகிறது. அப்போ இந்த 2025 பொறுத்தவரையிலும் குரு ராகு தொடர்பு இந்த வருஷம் முழுவதும் உங்களை சிறப்பாக கூப்பிட்டு போக போகுது. நிறைய புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும், புதிய முயற்சிகள் வெற்றி பெறும். வாழ்க்கையில் நீங்கள் அடுத்த நிலைக்கு செல்வதற்கான முன்னேற்றம் ஏற்பட போகுது. நெக்ஸ்ட் ஸ்டெப்பு சார், லைஃப்பில் நீங்கள் ஒரு முன்னேற்றம் அடைய போகிறீங்க. நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான். ஏன்னா இந்த கன்னி ராசிக்கு அவ்வளோ ஒரு போட்டி. இன்னும் சொல்லப்போனால் இவங்க யார் வம்புக்கும் போக மாட்டாங்க. இவங்க 10 பேரை வாழ வச்சு தான் இவங்களுக்கு பழக்கம். 10 பேரை வாழ வச்சு தான் சார் உங்களுக்கு பழக்கம். ஆனால் நீங்கள் யார் ரொம்ப சப்போர்ட் பண்ணுறீங்களோ, அவன் பாவம் சார், அவன் கஷ்டப்படுறான் சார், அவனுக்கு நான் சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்னு நீங்கள் யாருக்கு சப்போர்ட் பண்ணுறீங்களோ அவன் தான் உங்களுக்கு முதல்ல எதிரியாக வந்து நிற்பான். இப்போ நீங்கள் யாருக்கு ஒரு பாவம் பார்த்து அவன் கொஞ்சம் நல்லா இருக்கட்டும், அவன் குடும்பம் நல்லா இருக்கட்டும், அவனுக்கு நம்ம ஏதாவது ஒரு உதவி செய்வோம்னு நீங்கள் கொண்டு போய் செய்கிறீங்களோ, கன்னி ராசி அன்பர்களே, உங்களுடைய இரக்க குணமும் உங்களுடைய உதவும் எண்ணமும் அங்கே மிகப்பெரிய ஒரு எதிரியாக வந்து நிற்கிறது. இதெல்லாம் அவங்க நல்ல எண்ணங்களுக்கு வரக்கூடிய தொந்தரவுகள். அப்போ கன்னிராசி அன்பர்கள்னா உதவி மனப்பான்மையோடு இருக்கக்கூடியவங்க, 10 பேரை வாழ வைக்கக்கூடியவங்க, யார் வம்புக்கும் போகாமல் இருக்கக்கூடியவங்க, அடுத்தவங்களை டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்கக்கூடியவங்க. அப்புறம் ஏன் சாமி எங்களுக்கு இவ்வளோ தொந்தரவு வருது? பொழைக்க தெரியாதவங்களா இருக்கீங்க, அதான் விஷயம். அப்போ கன்னி ராசி நேயர்களே, இந்த 2025 பொறுத்தவரையில் குருவும் ராகுவும் இணைந்து கன்னி ராசிக்கு ஒரு மிகப்பெரிய யோகத்தை செய்கிறார்கள். சனி பகவான் வேண்டுமானால் கண்டகச்சனியாக சப்தம ஸ்தானத்தில் இருக்கலாம் சார். கேது 12ல் மறைவுங்க கன்னி ராசிக்கு. இதெல்லாம் ப்ளஸ் பாயிண்ட்டு. நீங்கள் என்ன வேண்டுமானாலும் கஷ்டம் சொல்லுங்கள் என்கிட்ட. சாமி எனக்கு அப்படி ஆகிடுச்சு, சாமி எனக்கு ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குது, சாமி எனக்கு ஃபேமிலி ப்ராப்ளம் இருக்குது, சாமி எனக்கு ஜாப் ப்ராப்ளம் இருக்குது, அல்லது எனக்கு கடன் சுமைகள் இருக்குது, நான் பணங்காசு கொடுத்து ஏமாந்துட்டேன் சாமி, எனக்கு வர வேண்டிய பணங்காசுகள் இருக்குது சாமி, என்னை ஏமாற்றிட்டாங்க. என்ன வேண்டுமானாலும் உங்களுடைய குறைகளை சொல்லுங்கள். ஆனால் கன்னி ராசி நேயர்களே, நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறேன் சார். இந்த 2025 நிச்சயமாக கன்னி ராசி என்பவர்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு சாதனையை செய்ய போகிறீங்க. அந்த அளவுக்கு மிக சிறப்பான ஏறக்குறைய ஒரு 90% கன்னி ராசி என்பவர்களுக்கு 2025 சிறப்பாக அமைகின்றது. அதே போல் நிறைய கன்னி ராசி என்பவர்கள் வெளிநாடு செல்வதற்கான யோகம் அமைகிறது. அது வேலைக்காக இருக்கலாம், தொழிலுக்காக இருக்கலாம். நிச்சயமாக கன்னி ராசி என்பவர்களே, வெளிநாட்டு யோகங்கள் அமைகிறது. அதே போல் நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான், எனி பிஸ்னஸ்,
அது உலகம் முழுவதும் எந்த தொழில் செய்பவராக, ஷேர் மார்க்கெட்டு, ஸ்டாக் மார்க்கெட்டு, கோல்டு பிஸ்னஸ்ஸு, டெக்ஸ்டைல்ஸு அல்லது பூமி சார்ந்த தொழில்கள், ரியல் எஸ்டேட்டு, எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான், கனிம வளங்கள், குரூப் ஆஃப் கம்பெனிஸு, ஷோரூம்ஸு, அப்போ எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான், கன்னி ராசி என்பர்களே, தொழில் துறையை பொறுத்த வரையில், வர்த்தகத்தை பொறுத்த வரையில் பிஸ்னஸ் சிறப்பானதாக இருக்கும். தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும். தொழில் வாய்ப்புகள் சிறப்பானதாக இருக்கும். எனதருமை கன்னி ராசி நேயர்களே, அதே போல் தொழில் அமைப்புகளில் உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள், அது பண கஷ்டமாக இருக்கலாம், அல்லது தொழில் கஷ்டமாக இருக்கலாம், அல்லது கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள். மெயினாக கன்னி ராசி அன்பர்களுக்கு இருக்கக்கூடிய கடன் சுமைகள், எனக்கு எதுவுமே இல்லை சாமி, நான் சிறப்பாக இருக்கேன், நான் சூப்பராக இருக்கேன், நான் நல்லா சிறப்பான முறையில் இருக்கேங்கிறது நமக்கு கவலையே இல்லை. இல்லை சாமி, எனக்கு கடன் சுமை இருக்குது, எனக்கு கடன் பிரச்சனைகள் இருக்குது, நான் எப்படி முன்னுக்கு வருவேனா, எனக்கு கடனை அடைக்க முடியுமா சாமி, எனக்கு நிம்மதி இல்லைன்னு சொல்லக்கூடிய கன்னி ராசி என்பர்களே, கடன் சுமைகள் குறையும். இந்த 6ல் இருக்கக்கூடிய ராகு நிச்சயமாக உங்களுடைய கடன் பிரச்சனையை தீர்த்து வைப்பார். இன்னொரு பெரிய சப்ஜெக்ட் என்ன தெரியுமா? அரசியல் தலைவர்களுக்கு நல்ல யோகம் ஏற்பட போகுது. நீங்கள் புதுசாக இப்போ தான் கட்சியில் ஜாயின் பண்ணியிருந்தாலும் சரிதான், அல்லது புதிய கட்சிகளாக இருந்தாலும் சரிதான், அரசியலில் ஈடுபட்டு இருக்கக்கூடியவங்களாக இருக்கலாம், அரசியல் தலைவர்களாக இருக்கலாம், அற்புதமான ராஜயோகம். ஏன்னா ராசிக்கு 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு, 7ல் சனி, 12ல் கேது, 10ல் குரு, கேந்திர ஸ்தானங்கள் எல்லாம் வலுப்பு பாபராலே சூழப்பட்டுள்ளது. அப்போ எப்போ பொதுவாக திரிகோணங்கள் சுபராகவும் கேந்திரங்கள் அசுபர்களாகவும் பார்க்கப்படுகின்றன. அப்போ இதெல்லாம் ஒரு கணக்கு தான், ஒரு மேக்ஸ், எல்லாமே கணக்கீடுகள். அப்போ கன்னி ராசி என்பர்களே, அரசியலில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்களாக இருப்பீர்களே, ஆனால் அரசியலில் நல்ல முன்னேற்றம் இருக்கும். புதிய பொறுப்புகள், புதிய பதவிகள். சாமி, நான் இந்த வாட்டி செயல்படலாமா, நான் இந்த வாட்டி செலவு பண்ணலாமா, நான் அரசியலில் இருக்க சாமி, நான் ஒன்று முன்னேற்றம் வருமா, இந்த தொழில் நான் செய்யலாமா, இப்படியெல்லாம் அரசியலில் உங்களுக்கு கேள்விகள் இருக்குமே. ஆனால் நிச்சயமாக எனதொருமை கன்னி ராசி என்பர்களே, அரசியலில் முன்னேற்றம் இருக்கும். ஆன்மீகத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடியவங்க, அதே போல் மடாதிபதிகள், ஆன்மீக தலைவர்கள், இவங்க எல்லாருக்குமே இருக்கக்கூடிய நிர்வாக பிரச்சனைகள், வீண் கலகங்கள் இருக்குமே. ஆனால் குடும்பத்தில் அல்லது நிர்வாகத்தில் வீண் கலகங்கள் இருக்குமே. ஆனால் அவை எல்லாமும் விலகுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. எனதருமை கன்னி ராசி அன்பர்களே, அதே போலத்தான் சினிமா துறை சிறப்பானதாக இருக்கும். சினிமா துறைக்கும் 2025 அதி அற்புதமாக அமைய போகுது. சினிமா துறையில் நிறைய சாதனையாளர்கள் கன்னி ராசியிலிருந்து வரப்போகிறாங்க. அதே போல் கன்னி ராசி என்பர்களே, சினிமா துறையை பொறுத்தவரை உங்களுக்கு ஏதேனும் குடும்ப கஷ்டங்கள், குடும்ப பிரச்சனைகள் இருக்குமே. ஆனால் பிள்ளைகளை பற்றிய கவலைகள், உடல் ஆரோக்கியம், செய்வினை கோளாறுகள் அல்லது மறைமுகமான பிரச்சனைகள் இருக்குமே. ஆனால் அவை எல்லாமும் விலகுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. கன்னி ராசி அன்பர்களே, ஸோ கன்னி ராசி என்பர்களே, இந்த 2025 வேலை வாய்ப்பு, உத்தியோகம் மற்றும் வெளிநாட்டு யோகம், கல்வி, தொழில் அமைப்புகள், இவை அனைத்தும் சிறப்பாக அமைந்துள்ளன. குறிப்பாக கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள் குறையும், கவலை வேண்டாம் என்பதை சொல்லிக்கொண்டு நிறைய விஷயங்கள் நம்ம பேசிக்கிட்டே போகலாம், ஒரு முடிவே இருக்காது. ஸோ உங்களுக்கு என்ன கேள்விகள், உங்களுக்கு என்ன வேண்டும், என்ன நடக்கணும் அப்படிங்கிறத உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு தொடர்பு கொள்ளுங்கள் என்பதை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் வேறு ஒரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி. நமச்சிவாயம். ஜெய் வராகி. ஜெய் ஜெய் வராகி.